லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 'இங்கே ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். தேவகுமாரனை சாத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சோதிக்கிறான். இது எப்படி உண்டானது? தேவகுமாரனையே சாத்தான் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆதியில நிலைமை இப்படித்தான் இருந்ததா? தேவன் மனிதனை உண்டாக்கின போது மனிதனுக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்தார்? மனிதனை எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். Let them rule over all things on this earth. தேவனுடைய சித்தம் அப்படித்தான் இருந்தது. மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும். பூமி அனைத்தையும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். அடுத்து, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படித்தான் மனிதனுக்கு வந்தது. சகலத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இங்கே லூக்காவில் பார்த்தோம்னா நிலைமை தலை கீழாக இருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவனை கொடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு தேவன் மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை அவன் இழந்து போய் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். எப்படி நடந்தது? அதான் உங்களுக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாது போனதினால் அந்த அதிகாரத்தை மனிதன் சாத்தானுக்கு கொடுத்து விட்டான். மனிதன் உண்டாக்கப்பட்ட போது அவன் சாகாவரம் பெற்றவனாய் உண்டாக்கப்பட்டான். நித்தியமாய் தேவனோடு அவன் சஞ்சரிக்கத்தான் தேவன் அவனை உண்டாக்கினார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்படின்னா, உன்னை சாகாமல் இருக்கும்படித்தான் நான் சிருஷ்டித்திருக்கிறேன், நீ அப்படியே இருக்க வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிச்சேன்னு சொன்னா நீ சாக மாட்டேன். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனால் மனிதனோ
ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டுவிட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து மரணத்தை தெரிந்து கொண்டான். சாத்தானுக்கு தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை தாரை வார்த்து விட்டான். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க சர்ப்பம் சொல்லுகிறது ஸ்திரியை நோக்கி 4ஆம் வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க சாக மாட்டீங்க. தேவன் சொன்னாரா நீ செத்து போயிடும் சொல்லி நீ சாக மாட்ட. இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்படி சொல்லி சாத்தான் ஏவாளை ஏமாற்றி, ஏவாள் மூலமாய் ஆதாமை ஏமாற்றி பாவத்துக்கு உட்படுத்தி விட்டான். எல்லாம் முடிந்து விட்டது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தரையோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். கடவுள் மனிதனை அவன் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வதற்காகத்தான் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் அதிலிருந்து பிரிக்கப்பட்டு he became independent of God. God wanted man to be dependent on God, but he became independent of God. அதான் வீழ்ச்சி. இப்போது இவர் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் நம்மை போல ஒருவராய் ஆகிவிட்டாங்க. நிர்பந்தமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்படியே இவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாழ்நாளெல்லாம் நித்தியமாய் இவங்க என்னை விட்டு துண்டிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அதனால இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும். அதனாலதான் தேவன் மனிதனுக்கு மரணத்தை நேரிட பண்ணினார். அந்த நிலைமையில மனிதனை விட்டுட்டா நிர்பந்தமான நிலைமை. தன்னில் தானே அவன் சார்ந்து நன்மை எது நன்மை எது தீமை என்று அவனுடைய புத்தியிலே உடித்தபடி அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். தேவனுக்கு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கு தான் தேவன் சுடவொளி பட்டயத்தை வைத்து ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தில் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடவொளி பட்டயத்தையும் வைத்தார். மனுஷனை துரத்தி விட்டார் ஏதேன் தோட்டத்திலிருந்து. வீழ்ச்சியின் அகோரம் இதுதான். இப்படிப்பட்ட தேவன் மனிதனுக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை அவன் சாத்தானை கொடுத்து விட்டதுனாலதான் இவன் சாத்தானுக்கு ஆண்டவரிடத்துல இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவரை கொடுக்கிறேன் என்று அவரிடத்தில் சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீர் என்னை சொல்லி என்ன சொல்றான்? நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உங்களுடையதாகும் என்று சொன்னான். இதெல்லாம் எப்படி உனக்கு நடக்கும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு நான் எப்படி கொடுப்பேன்னு சொன்னா, நீ என்னை பணிந்து கொள்ளணும். இன்னைக்கு மனித நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. சாத்தானுக்கு முழங்கால் படியிட்டு இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மரணம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே. அவரை பணிந்து கொண்டு அவருக்கு மட்டுமே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, பின்னாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் அன்றைக்கு சொல்லி அவனை விரட்டினார். ஓடியே போயிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தன்னுடைய பிறப்புரிமையை விட்டுவிட்டு தவிக்கிற நிலைமையிலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். சாத்தான் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை அவருடைய கையிலிருந்து திரும்ப பறித்து மனிதனுக்கு கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இதான் ரட்சிப்பினுடைய மேன்மையை.
ஒரு சங்கீதக்காரனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு சங்கீதக்காரனுக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 8 சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல ஆச்சரியமா இருக்க அந்த வார்த்தைகளை அவன் சொல்வதை பார்த்து தாவீது தான் சங்கீதத்தை எழுதுகிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. 4ஆம் வசனத்துல, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. அந்த வசனம் வருப்பாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனத்தினுடைய சாராம்சம் இங்கே வருகிறது. உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடு எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களை சந்திரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த தாவீதுக்கு தெரியாத வீழ்ச்சி, மனிதனுடைய வீழ்ச்சி. மனிதன் விழுந்து போய்விட்டான், தன்னுடைய அதிகாரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான் என்று தாவீதுக்கு தெரியாதா? ஆனால் இவன் எழுதுகிற சங்கீதத்திலே அவன் எழுதுகிற வார்த்தைகள், அவருடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் கீழ்ப்படுத்தினார். The purpose of God is unchangeable. அதான் இங்க பார்க்கணும். தேவனுடைய தீர்மானம் மாறாதவைகள். அதை சாத்தான் மாற்ற முடியாது, எந்த மனிதனும் மாற்ற முடியாது. வீழ்ச்சி என்பது இடையிலே வந்த ஒரு ஆக்சிடென்ட். அப்படிதான் நாம் அதை பார்க்கணும். தேவனுடைய தீர்மானத்திலே, தேவனுடைய திட்டத்திலே வீழ்ச்சி என்பது இட் இஸ் an accident. அதனாலதான் இந்த தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்கிறான், எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களை கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்றான். மனிதனை தேவன் அப்படித்தான் இன்றைக்கும் பார்க்கிறார். எப்படி அவர் உண்டாக்கினாரோ ஆதியிலே அப்படித்தான் மனிதனை இன்றைக்கும் பார்க்கிறார். அவன் சகலத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். பாவத்தின் மேல் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். சாத்தானுடைய சகல அதிகாரத்தின் மேலும் அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ஆண்டவர் சொன்னார். அவனுடைய ஆசை இச்சைகளை அவன் சிறுவிலே அறைந்து அவன் ஆளுகை செய்ய வேண்டும். ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. இதே வார்த்தையை எபிரேய நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். எபிரேய நிருபத்தை எழுதின அந்த அப்போஸ்தலன் இந்த சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை அங்கே உபயோகப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 2 ஒரு இடத்திலே 6ஆம் வசனம், ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரித்ததற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உன்னுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சங்கீதம் 8 குறித்து இவன் இங்கே பேசுகிறான். சகலத்தையும் அவனை கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனை கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்பட்டிருக்க காணோம். இங்கேதான் வீட்டியை குறித்து பேசுகிறான் இந்த அப்போஸ்தலன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிமாக்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியதாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் மரணத்தை ருசி பார்த்ததினால் அந்த அதிகாரத்தை சாத்தானுடைய கையிலிருந்து இன்றைக்கு பிடுங்கி விட்டார். அவரோடு நாம் சேர்ந்து கொண்டால் தேவனுடைய அனாதி தீர்மானம், ஆதியிலே தேவன் மனிதனை குறித்து வைத்திருந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும். அப்படிதான் நான் பார்க்கணும். தேவனுடைய திட்டம் என்னை குறித்து என்ன, தேவனுடைய தீர்மானம் என்னை குறித்து என்ன, நான் ஆளுகை செய்ய வேண்டும்.
நான் அடிமை அல்ல, அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய குமாரன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரோடு ஆளுகை செய்வதற்கு யார் ஆளுகை செய்ய முடியும்? அவரோடு சொல்லுங்க, யார் ஆளுகை செய்ய முடியும்? அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு பாடுபட்டார், மரணத்தை ருசி பார்த்தார். பதினைந்தாம் வசனம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயத்திலிருந்து இன்றைக்கு நம்மை விடுதலையாக்கி விட்டார். சமீபமாக 2-3 மரணங்களை நான் பார்த்தேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறதே என்ற உணர்வுதான் வந்தது. இவரை போல நான் ஒரு நாளைக்கு மறிக்கத்தான் போகிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்து நோக்கம் நிறைவேற வேண்டுமே என்ற உணர்வு தான் எனக்கு வந்தது. ஆனால் இந்த நிர்பந்தமான நிலைமையில் இருந்து மனிதனை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார்? தன்னுடைய அதிகாரத்தை சாத்தானுக்கு தாரை வார்த்து விட்ட மனிதனை அவர் எப்படி ரட்சித்தார்? ஒரு தேவதூதனாகவோ தேவகுமாரனாகவோ அவர் இருந்து ரட்சிக்கவில்லை. நம்மை போல இதே மாம்சத்திலே சோதிக்கப்படுகிற இதே மாம்சத்திலே வந்து நம்மை போல எல்லாருக்கும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் வாழும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்தார். அதான் ரட்சிப்புடைய மேன்மை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்ன பிரமாணம் அப்படின்னா, வார்த்தைகளாம் மிகவும் ஆச்சரியமா இருக்க பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்திலிருந்து, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால், தேசம் தேவன் சொல்றார், தேசம் என்னுடையது, இஸ்ரவேல் தேசம், நீங்கள் வாழ்கின்ற தேசம் என்னுடையது, ஆதியிலிருந்து இந்த பூமி என்னுடையது, என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். அறுதியாய்னா தமிழ்ல நமக்கு விளங்கல. Don't sell your property permanently. நிரந்தரமாய் நீங்கள் அதை விற்று விடாதீங்க. ஏன்னா தேசம் என்னுடையது. It belongs to me. நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் அந்நியருமாய் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு, ஒருவேளை உங்கள் மத்தியிலே ஒரு தரித்திரன் இருப்பானால் உங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். மனிதன் சாத்தானுக்கு முழங்கால் படியிட்டு தரித்திரனாகிவிட்டான். பாவத்தின் கீழ் விற்கப்பட்டு போய்விட்டான். அவனை யார் மீட்க முடியும்? அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். A nearest kinsman, மிக நெருக்கமான ஒரு உறவினன் வந்துதான் அதை மீட்க வேண்டுமா? இஸ்ரவேலிலே தேவன் கொடுத்த பிரமாணம். ஒரு மனிதன் தரித்திரனாகி ஒரு நிலத்தை, அவனுடைய சுதந்திரத்தை அவன் விட்டுவிட்டான் என்றால் அதை மீட்பதற்கு அவனை நெருங்கின உறவினன் ஒருத்தன் வர வேண்டும். இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நெருங்கிற உறவினராய் நம்மை போல மாம்சம் ரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து நம்மை மீட்டெடுத்தார். நாம் விற்று போட்டதை, சாத்தானுக்கு நாம் விற்று போட்டதை
நம்முடைய நெருங்கின உறவினராய் நம்மை போல மாம்சம் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு தாழ இறங்கி வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீ தரித்திரனாய் இருக்க வேண்டாம், உன்னை ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நான் தரித்திரன் ஆகிறேன் என்று சொன்னார். 2 Corinthians எழுதியிருக்க அந்த வார்த்தை, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நம் நிமித்தம் தரித்திரரானார். ரட்சிப்பு இது. என்னை போல என்னுடைய நிலைமைக்கு வந்து என்னுடைய நெருங்கின உறவினராய் என்னுடைய மாம்சத்தை ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு தாழ இறங்கி வந்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்னுடைய ஆண்டவர். உங்களையும் அப்படித்தான் அவர் ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு இது. ரட்சிப்பினுடைய ஃப்ரெஷ்னஸ் நம்முடைய வாழ்க்கையில இல்லாது போனதற்கு என்ன காரணம்? Why there is dryness? ஏன் வறட்சி? ரட்சிப்பினுடைய மேன்மையை நாம் பார்க்காதனால அப்படிதான் இருக்கிறோம். There is no freshness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சி இல்லை. ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எங்கேயோ போய்விட்டது. எப்படிப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று நம் அநேகர் மறந்து போய்விட்டோம். கண் சொருகி போன குழலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தையே பார்த்துக் கொண்டு சாத்தான் ஆளுகை செய்கிற இந்த உலகத்திலே தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறோமே. என்னுடைய நெருங்கிய உறவினராய் வந்துதான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டுக் கொண்டார். இதற்கு உருவகமாய் ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. ரூத்தின் சரித்திரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, நகோமியுடைய மருமகள். நகோமியுடைய கணவன் எலிமெலேக்கு பஞ்சத்து நிமித்தம் மோவாபிய தேசத்துக்கு போகிறான். அங்கே போன உடனே அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கு 2 மருமகள்கள். ஒருத்தி அந்த ரூத். திரும்பவும் அவர்கள் தங்கள் தேசத்துக்கு வருகிறார்கள். அங்கே உணவு இருக்கிறது என்று கண்டு வருகிறார்கள். வரும்பொழுது அந்த 2 மகனும் இறந்து போனாங்க. நகோமியுடைய 2 மகன்களும் இறந்து போகிறாங்க. 2 மருமகள் தான் இருக்கிறாங்க, ரூத்தும் இன்னொருத்தியும். அவ பேர் என்ன? இன்னொருத்தி பேர் என்ன? 2 பேரும் அவன் என்ன சொல்றாங்க, நகோமி நீங்க மோவாபி தேசத்துல இருக்கிறீங்க, தேசத்திலே நீங்க மகள்கள், என்னுடைய மகன்கள் இறந்து போயிட்டாங்க, உங்க வீட்டுல போய் நீங்க இருந்து நீங்க நல்லபடியா இருங்கம்மா, நான் என்னுடைய தேசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ரூத் மட்டும் என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ எங்கே இருக்கிறதோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை பின்தொடர்ந்து வருகிறாள். அந்த தேசத்திற்கு வந்தா அந்த தேசத்திலே அந்த ரூத் என்ன பண்றா, வயலுக்கு போய் நெல் கதிர்களை பொறுக்குகிறாள். அந்த நகோமிக்கும் எலிமெலேக்குக்கும் அந்த தேசத்திலே ஒரு காணியாட்சி இருக்கிறது. அவர்கள் தரித்திரரான நிமித்தம் அதை அப்படியே விட்டுவிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த தேசத்துக்கு வந்து மிகவும் தரித்திரராக இருக்கிறார்கள். என்ன பண்ணது தெரியல. நகோமி சொல்றா, நான் இந்த காணியாட்சியை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ இதை யார் மீட்டுக் கொள்வது? இஸ்ரவேல் தேசத்தினுடைய சட்டத்தின்படி, பிரமாணத்தின்படி ஒரு நெருங்கின உறவினன் தான் அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு சுதந்திரவான் தான் அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். அங்கே ஒரு சுதந்திரவான் இருக்கிறான். போவாஸ் என்பவன் கொஞ்சம் தூரமான உறவினன். அவன் அந்த நெருங்கிற உறவினன், அவன் பேரை எழுதப்படல அந்த நேரத்துல பார்த்தான், பேரே இல்லை. அவன்கிட்ட போய் கேட்கிறான், ஏப்பா நீ தான் இதை மீட்டுக் கொள்ளணும், நீ மீட்டுக் கொள்றியான்னு கேட்கிறான். அவன் சரி அப்படிங்கிறான், நான் மீட்டுக் கொள்றேன் அப்படின்னு சொன்ன உடனே போவாஸ் சொல்றான், நீ மீட்டுக் கொண்டாயானால் இந்த ரூத்தையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவள் மூலமாய் அந்த சந்ததி வர வேண்டும் என்று சொல்றான். உடனே அவன் சொல்றான், ரூத்தெல்லாம் நான் திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறான்.
இது எதற்கு உருவகமாய் இருக்கிறது? மோசேயின் மூலமாய் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் மனிதனுடைய நிலைமைத்தான் காண்பிக்கிறதே ஒழிய மனிதனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யறதே இல்லை. நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு உதவி செய்யவே முடியாத ஒரு நிலைமையில தான் நியாயப்பிரமாணம் இருந்தது பழைய பாட்டு காலத்தில். ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த போவாசை போல, போவாஸ் என்ன சொல்றான், அப்படியானால் நான் அந்த நிலத்தை மீட்டுக் கொண்டு அந்த ரூத்தையும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்றான். ஆண்டவர் இயேசு வந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை அவருடைய மனவாட்டியாய் தெரிந்து கொண்டு அவரோடு சேர்த்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கிறார். அங்க இருக்குது வேறத்துல. அந்த மோவாபிய ஸ்திரீனுடைய மூலமாய்த்தான், அந்த போவாசின் மூலமாய்த்தான் தாவீதின் தகப்பன் பிறந்தான், ஈசா. அந்த வம்சத்திலே தான் ஆண்டவர் வந்தார். தாவீதின் குமாரன் ஆண்டவர் இயேசு. இதெல்லாம் நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு உண்டாக்கிய ரட்சிப்பினுடைய மேன்மை நம்முடைய கண்களுக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாய் தெரியும். ஒரு வாரமா நான் தனியா தான் இருக்கேன் பாண்டிச்சேரியில. நேரத்தை தியானித்துக் கொண்டு செய்திகளை கேட்டுக்கொண்டு எனக்கு போர் அடிக்கவே இல்லை. தேவ ரட்சிப்பின் மேன்மையை குறித்து தியானிக்க 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 சந்தோஷமா தான் இருக்கு. எவ்வளவு ரட்சிப்பை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று. மரணத்தின் திறவுகோல் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர். ஒரு நாள் அது சாத்தானுடைய கையிலே இருந்தது. மனிதன் பாவம் செய்த போது இன்றைக்கு சாத்தானை அவர் மேற்கொண்டு பாவத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த நிமித்தம் பாதாளத்தின் திறவுகோல், மரணத்தின் திறவுகோல் அவருடைய கரத்திலே இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இறந்து போனதை அவர் மீட்டெடுக்க வந்தார். எழுந்து போனவர்கள் நாம், வீழ்ச்சி விட்டவர்கள், நம்மை மீட்டெடுக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த திறவுகோலை அவர் இன்றைக்கு அவர் கரத்திலே வாங்கிக் கொண்டார். சிலுவையிலே சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தவராய் இன்றைக்கு பிதாவின் வலது பாதத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய சரீரமான சபையாய் நாம் இருக்கிறோம். சாக்கியம் இதெல்லாம் மறந்து போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய காரியங்கள் எல்லாம் வழக்கமான ஒன்றாய் ஆகிவிட்டதா? There is no freshness in our spiritual life. தேவனுடைய ரட்சிப்பை பார்க்க வேண்டிய விதமாய் நாம் பார்க்கிறது இல்லையா? நெருங்கின உறவினராய் வந்து என்ற தரித்திரத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை ஆசீர்வதித்தாரே நம்முடைய ஆண்டவர். அவருடைய சீஷன் நான் என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை இந்த உலகம் என்னை ஈர்த்துக் கொண்டே இருக்கிறதா? இந்த உலகம் என்னை ஈர்த்துக் கொண்டே இருக்கிறதா? அப்படித்தான் அன்றைக்கு ஏவாளை அந்த மரத்தினுடைய காரியங்கள் ஈர்த்தது. எப்படி ஈர்த்தது பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த மரத்துடைய கனி சாப்பிடுறதுக்கு நல்லதா இருந்ததாம், பார்வைக்கு இன்பமும். இந்த உலகத்துல நாம் பார்க்கிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறதா? புத்தியை தெரிவிக்கிறதுக்கு ரட்சிக்கப்படத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, to make one wise, புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள்.
அவனும் புசித்தான். இதான் வீழ்ச்சி. தேவன் ஒன்றை சொல்றார், ஆனால் சாத்தான் ஒன்றை கொண்டு வந்து நமக்கு முன்பாடி நிறுத்துகிறான். அப்படியே அது வசீகரமாக இருக்கிறது, நம்மை வசீகரிக்கிறது, நம்மை அப்படியே இழுக்கிறது. அதுக்கு அப்படியே நம்மை ஈடு பண்ணி நம்மை விட்டுக் கொடுத்து சாத்தானுக்கு முழங்கால் பண்ணிட்டு நம்முடைய பிறப்புரிமையை அவனுக்கு விற்று போடுகிறோம், ஏசாவை போல. இதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். நான் பாவம் செய்யலாம், ஆண்டோட ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என்று அநேக நாம் வாழ்ந்து கொண்டு கொள்வோம். இல்லை சகோதரி சகோதரியே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மீட்டு எபிரேயர் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் தெரியுமா? அதெல்லாம் 10ஆம் அதிகாரம் சபை கூடி வரணும், சபை கூடி வரணும்னு சொல்றோம். நம்ம சபைக்கு வாங்கன்னு யார் யாரை கூப்பிடுறோம், நம்முடைய பிள்ளைகளை சபைக்கு வாங்கப்பான்னு சொல்றோம், நேரத்தோடு வாங்கன்னு சொல்றோம். ஆனா சில பேர் என்ன இவங்க இப்படி நச்சிருக்கிறாங்க, சபைக்கு வர சொல்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருக்காக சொல்றோம் சபை கூடி வர சொல்லி, சபைக்கு வர சொல்லி எதற்காக சொல்றோம்? சபை கூடி வந்தால் என்ன நடக்கும்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்காக தான் நாம் சபை கூடி வரணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் மற்றவர்களை ஏவும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, நாளாக சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கடைசி காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவாய் தேவனுடைய எக்ஸால்டேஷன் நமக்கு தேவைப்படுகிறது. இல்லாட்டி என்ன ஆகும்? சபை கூடி வரல, புத்தியை நாம் கேட்கல, புத்திமதி ஏற்றுக்கொள்ளலாம், என்ன ஆகும்? அடுத்த வசனம் பாருங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதாய் இருந்தால் பாவம் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறோம் விரோதிகளை பற்றிக்கும் கோமாக்கினமே இருக்கும். இதற்காக தான் நாம் சபை கூடணும். நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் தேவன் சபைக்கு வர சொல்லி நம்மோடு பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். எங்கேயாவது சபை போனாலும் அங்க நான் போகணுமே, ஒருவரை ஒருவர் கவனித்து நாம் அவருடைய அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏறிவிட வேண்டுமே. அவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்த நிலைமைக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறொரு பலி செலுத்தத்தக்கதா இல்லாமல் போய்விடும். பாவத்தை லேசா எடுத்துக் கொள்கிற நிலைமையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்றுதான் சபை கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நாம் பாவம் செய்யலாம், நான் இப்படி இருக்கலாம், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொன்னால் you are playing with God. நீங்கள் தேவனோடு விளையாடுகிறீர்கள். தேவன் சம்பாதித்த ரட்சிப்பை அசட்டை செய்கிறீர்கள். You take it granted to sin and to be forgiven. வேதத்தில் அப்படி சொல்லப்படவே இல்லைங்க. தேவன் நல்லவர், நீடிய பொறுமை உள்ளவர். அவர் நம்ம மேல நீடிய பொறுமையாயிருக்கிறார், நல்லவர் தான். ஒரு நாளில் அந்த நிலைமைக்கு நாம் போய்விட்டால், மனம் திரும்பக்கூடாத நிலைமைக்கு நாம் போய்விட்டால், மனப்பூர்வமாய் பாவம் செய்த நிலைமைக்கு நாம் போய்விட்டால், வேறொரு பலி செலுத்தத்தக்க பலியின் இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதும் விரோதிகளை பட்சிக்கும் கோமாக்கினையே இருக்கும். இதனாலதான் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு நிரந்தரமானது என்று சொல்வதெல்லாம் பொய் என்று நாம் சொல்லுகிறோம்.
இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த நிலைமைக்கு வர முடியும். சபைக்குள்ளே அவன் அசட்டை செய்து சகோதர ஐக்கியத்தை அவன் விட்டுவிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நிலைமைக்கு அவன் வர முடியும். அவன் பெற்ற ரட்சிப்பை எழுந்து போக முடியும். ஆண்டவர் நம்முடைய நெருங்கிற உறவினராய் வந்து நம்மை ரட்சித்த ரட்சிப்பை எழுந்து போக முடியும். உணர்வுகளாய் இருப்போம். தேவன் நமக்கு ஒரே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் மேன்மையை எப்போதும் நாம் இதயத்தில் இருக்கிறவர்களாய் ஃப்ரெஷ்ஷா இருப்போம். எங்க போனாலும் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். போல் சொல்றாருல்ல, if I come, I will come with a full blessing அப்படிங்கிற ரோமாபுரிக்கு அவர் எழுதும்போது, நான் வந்தேன்னா முழு ஆசீர்வாதத்தோடு உங்களை வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து தொடர்ந்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து நம்ம நிமித்தம் அவர் தரித்திரரானாரே என்று நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். அந்த நன்றி நம்ம இருந்து கொண்டே இருக்குமானால் நாம் வெளியே போகவே மாட்டோம். I will always see my God. என்னுடைய ரட்சகரை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அவர் எனக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள், எனக்காக அவர் செலுத்தின விலைக்கிறையும் எல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்னுடைய குடும்பத்தாரோடு நான் பேசினாலும் சபையாரோடு நான் பேசினாலும் அந்த வார்த்தைகளிலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு வல்லமை இருக்கும். இப்படிப்பட்ட சீசர்களாய் நாம் வாழத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த ரட்சிப்பின் மேன்மை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ பிரயாசப்படுகிறார். தேவன் அப்படியாக உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் நம்மை உண்டாக்கினார். பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு வரும்படி ஆணும் பெண்ணுமாய் அவனை உண்டாக்கினார். அவனுக்கு கேட்ட ஒரு துணையாய் ஒரு ஸ்திரீயை கொடுத்தார். அவளையும் அவன் ஆண்டு கொள்ளணும். ஆனால் அவனும் ஒரு முக்கியமான முடிவை சாத்தான் வந்து பேசும்பொழுது அவனுக்கு தலையாக இருந்து, தன் மனைவி தலையாக இருந்து, அப்பாவை போ, தேவனுடைய வார்த்தையை மீற சொல்கிற நீ யார், அப்பாவை போ, எனக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது, தேவன் என்னை ஆளுகை செய்யும்படி செய்திருக்கிறார், ஒரு அன்புள்ள தேவன் எனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் தலையாக இருந்து சாத்தானை அப்புறப்படுத்தியிருந்தான்னு சொன்னால் வீழ்ச்சி உண்டாயிருக்காரு. ஆனால் அவனும் தன் மனைவியின் வார்த்தையை கேட்டு, தன் மனைவி ஒரு முடிவெடுக்கும்படி மனைவி விட்டுவிட்டு, அவளுடைய வீழ்ச்சியை கண்ணார் கண்டு அவள் புசித்து, அதை பறித்து புசித்து அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் அதை வாங்கி சாப்பிட்டு அவன் நிலைமை இழந்துட்டான். முதல்ல மனைவியின் மீது இருக்கிற ஆளுகையை விட்டு கொடுத்ததுனால பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். புருஷனை நோக்கி என்று முதல் ஆறாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை கேட்டு நாம் புசியக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தபடியினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ வேதனையோட அதனுடைய பலனை அனுபவிக்கும். நீ பயிரிட்டால் அது பலனை கொடுக்காது. முகத்தின் வேர்வையினால்தான் நீ சாப்பிடணும். பூமி சபிக்கப்பட்டது. எந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி தேவன் ஒப்பு கொடுத்தாரோ எல்லாம் நிர்மலமாயிடுச்சு, அது சபிக்கப்பட்டு போச்சு. ஆனாலும் தேவன் அவனை அப்படியே விட்டல, மனுஷனத்தை விட்டதில்லை. அவன் சிருஷ்டித்த தன்னுடைய அந்த நோக்கத்தை ஒருவேளை சாத்தான் வந்து எடுத்து போட்டாலும் கூட தேவன் அதை அப்படி விட்டதில்லை. அதற்கு மாற்று ஒரு ஏற்பாடை தேவன் ஏற்கனவே உலகத்திற்கு முன்பாகவே வைத்திருந்தார். உலகத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவை 3:15 தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எடுத்துங்க. ஆதியாகமம் 3:15. யாராவது சத்தமா வாசிங்க. ஒரு சகோதரி வாசிச்சனும் பொருத்தமா நல்லா இருக்கும். ஏனென்றால் எவளை நோக்கி எவளுக்கென்று
ஏவாளுடைய சந்ததி வீழ்ச்சியுற்ற அந்த ஏவாளின் நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தை, ஏவாள் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். அவர் குதிங்காலில் நசுங்குவாய். அவருடைய குதிகாலை காலை போய் நசுக்கணும்னு சாதாரண இல்லை, அவன் காலையில் நசுங்குவான். ரோமன் கத்தோலிக்க பைபிளில் இந்த வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவாள். நீ அவள் அப்படின்னு அவர்கிறத அவள்னு மாற்றி போட்டிருப்பாங்க. அப்பட்டமான ஒரு பொய். ஆனால் இப்போ வருகின்ற புது அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் பழைய அவருடைய மொழிபெயர்ப்பை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்பட்டமான ஒரு, ஏன்னா அவங்க மரியாதை முதன்மைப்படுத்தணுன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. போய் போகட்டும். யார் ஸ்ரீயின் வித்து? யார் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த நெருங்கிய உறவினராக. நம்மளாம் மனுஷனுடைய பிள்ளைகள், மனுஷகுமாரர். ஒரு மனுஷனுக்கு பிறந்தவர்கள், மனுஷிக்கு பிறந்தவர்கள். மனுஷன் நம்மை போலவே மனித குமாரனாய் வந்தார். மனித குமாரனாய் வந்தார். நாம் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும்படி, மீண்டுமாய் பிதாவுடைய அதிகாரம் உண்டாகும்படிக்கு, மீண்டுமாய் தேவனுடைய ஆளுகை உண்டாகும்படிக்கு, மீண்டுமாய் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகும்படிக்கு. ஆகிய ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு நசுக்கிட்டார் சிலுவையிலே. அவர் மரணவரையிலும் தன்னை தாழ்த்தின பொழுது, மரணவரையிலும் கீழ்ப்படிந்தவராய் இயேசு தன்னை தாழ்த்தின பொழுது, பிதாவினுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். சோதனை காலம் முக்கிய ஆரம்பத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது சில காலம் அவரை விட்டு போனான்றது. அப்பாலன்னு சொன்னோடனே சில காலம் அப்படின்னா மீண்டும் என்ன செய்யறான்? மீண்டும் வருகிறான். இயேசு இதை வந்து பார்க்கிறான். இயேசுவை அவருடைய வழி, பாடுகளின் வழி, மரணம், பாடு மரணம், அதுக்கப்புறம் தான் மகிமை. அந்த பாடுகளிலிருந்து அவரை திருப்பணும். பாடுபட வேண்டாம், சிலுவையை மறிக்க வேண்டாம், உலக ஜனங்களுக்காக மறிக்க வேண்டாம், இழந்து போன அந்த ஆளுகையை மீட்டு மனிதனுடைய கையை கொடுக்க வேண்டாம், அதை தடுத்து போட வேண்டும். எவரிடத்தில் வந்தது போலதான் மீண்டுமா இயேசு இடத்துல அவன் வருகிறான். ஆனால் வரும்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. இயேசுகிட்ட நேரடியாக போனா பேசினா எதுவும் நடக்காது. அவருடைய சீசன் மூலமாக வரலாம், பேதுரு மூலமாக. பேதுருவை எப்போதான் இயேசு நிச்சயிக்கிறார், உன்னிடத்தில் இருக்கின்ற விசுவாசம் ஒரு கல் போல இருப்பா, இதை கொண்டு நான் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, சாத்தான் அதை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் கேட்கிறோம். ஓ, இப்ப பேதுருவிடத்தில் வந்து சொல்றான். இயேசு மரணத்தை குறித்து பேசுகிறார், பாடுபடலை குறித்து பேசுகிறார், சிலுவையை அறைப்படுவதை குறித்து அவர் பேசுகிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மகிமை. இப்ப பேதுரு இயேசு தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவரை இதெல்லாம் ஒரு நேரிடக்கூடாது, நமக்கு பாடு மரணம் இதெல்லாம் வேண்டாம், நம்முடைய வழியில் போகும், சந்தோஷமா இருக்கும். ஏன் நமக்கு கஷ்டங்கள், நமக்கு ஏன் பாடு, நமக்கு ஏன் நிந்தனைகள்? இயேசு என்ன சொல்லுதா? அப்பால போய் பேதுருவின்னு சொல்றாரா? அப்பால போ சாத்தானே, சாத்தானின் சத்தம் மீண்டுமா கேட்கு. இதோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் உனக்கு நான் தரேன், எல்லா மகிமையும் உனக்கு தரேன், நீ எனக்கு முன்னாடி முழங்கால் போட்டு நான் சொல்றதை கேள், எனக்கு முன்னாடி முழங்கால் போட்டு என்னை பணிந்து கொள், என்னை ஆண்டவனாக ஏற்றுக்கொள், உன்னை ஆளுகிறவனாக ஏற்றுக்கொள், என் வார்த்தையின்படி எப்பொழுது நடக்கிறவனாக ஏற்றுக்கொள். ஏசு அதுதான் அப்பாலை போனார். அதே வார்த்தையை பேதுருவை பார்த்து சொல்றார், அப்பாலை போல் சாத்தானே. பேதுரு அவனை அறியாமலே சாத்தானுடைய வாயா போயிடும். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வழி, இந்த பாடுகளின் வழி, சிலுவையின் வழி, மரணம், அதுக்கப்புறம் ஒரு மகிமை, இதை தவிர்த்து நம்மை திருப்புகின்ற எந்த உபதேசமும் அது பிசாசின் உபதேசம். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் சொல்றாங்க. இயேசு சொல்ற பொழுது அப்பாலே போ பிசாசே, உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை,
எனக்கு ஒரு வழியை என் நேசர் உண்டு பண்ணியிருக்கிறார், என் மீட்பர் எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். சாத்தான் தலையை நசுக்கிட்டார். அவருடைய பகுதி முடிஞ்சு போச்சு. அவர் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார், சாத்தான் தலை நசுக்கினார், சாத்தானுடைய நல்ல அதிகாரங்களை முறிந்து கொண்டார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவனை வெற்றி சிறந்தார். இயேசு வெற்றி சிறந்தார், மீட்க அவர் சாத்தானை தலை நசுக்கினார். கடைசி வரை இயேசுவை மேற்கொள்ளும்படி சாத்தான் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவருடைய குதிகாலில் தான் இருந்தான். அவனால் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு இயேசு அடைந்த அந்த ஜெயத்தை நாம் அடையும். ஆண்டவர் தான் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு வெளிப்படுத்தும் விசேஷம். 2 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். முதல்ல தியத்தீரா சபை, அந்த சபை இங்கு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இழந்து போன மனுஷன் ஆதி ஆதாம் இழந்து போன அந்த எல்லா அதிகாரத்தையும் ஜாதிகளின் மேல் அதிகாரம் நான் கொடுப்பேன். எப்படி அவன் எப்படி பெற்றுக்கொண்டார்? நான் என் பிதாவினிடத்தில் பெற்றது. எப்படி? என் கிரியைகள், பிதா எனக்கு ஒப்புவித்த கிரியைகளை, பிதாவின் கிரியைகளை நான் கைக்கொண்டேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிதான் ஜெபிப்பார், பிதாவே, இந்த பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதா சொன்ன கிரியைகளை அப்படியே செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இடத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். சாத்தானின் தலையை நசுக்கினார். பிதாவை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல நீங்களும் என் கிரியைகளை கைக்கொண்டு. இயேசு செய்த கிரியைகள் என்ன? முடிவு வரைந்தும் விசுவாசத்தை திறந்தார். பிதாவை முடிவு வரைந்தும் விசுவாசத்திருந்தார். பிதா செய்த கிரியைகளை முடிவடைந்தும் கைக்கொண்டார். முடிவடைந்த அன்பிலே நிலைத்திருந்தார். தனக்கு கொடுத்த எல்லாரிடத்திலும் அவர் அன்பிலே முடிவடைந்து அன்பாவே நடந்து கொண்டார். முடிவடைந்தும் அவர் தன்னையே தனக்கு பிரியமானதை செய்யாதபடி, தனக்கு விருப்பமானதை செய்யாதபடி பிதாவின் சித்தத்தினுடையே செய்தார். முடிவடைந்தும் அவர் தன்னைத்தான் வெறுத்தார். தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு அவர் ஆவியானவருடைய நடத்தலின்படி முன் சென்றார். பிதாவின் சித்தம் செய்தார். இயேசு செய்த கிரியைகள், அனுதினமும் இயேசு செய்த கிரியைகள், அவர் நமக்கு செய்யும்படி செய்ய கற்பித்த காரியங்கள், அந்த கற்பனைகள், அவைகளை நாம் முடிவு வரையிலும் கைக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அப்ப ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, என்னை மனிதனாய் ஆணாய் உண்டாயிருந்தால் புருஷனாய் திருமணம் செய்து எனக்கு ஒரு மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்திருந்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்திலே நான் முதலில் நாம் என்னை என் சுய ஆசைகள், விருப்பங்கள், நான் என்னை ஆளாதபடி, என் சுயம் என்னை ஆளாதபடி, என் மாம்சம் என்னை ஆளாதபடி நான் அவைகளை சிறிது அறையட்டும். நான் மாம்சத்தில் பாடுபடட்டும். மாம்சத்தை சிறையில் அறைகிறவனாக இருக்கட்டும். முடிவு வரைந்தும் உண்மையுள்ளவனாய், மாம்சத்தை தொடர்ச்சியாய் சிறையில் அறைந்தவனாய் நான் வாழட்டும். அப்படின்னா எனக்கு நான் அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். முடிவு வரைந்தும் என்னை நான் நிறுத்திக் கொண்டே இருக்கணும். என் சுயநலத்தை பார்க்கணும், என் பெருமையை பார்க்கணும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் அன்பினாலே தான் செய்யப்படணும். நான் எந்த காரியம் செய்தாலும் அன்பினாலே தான் செய்யணும். உலகத்தோடு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்தார் அப்படிங்கிற வார்த்தை வீசிய 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன இருக்கும்? நாம் அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர் உலகத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய அன்புள்ள பரிசுத்தம் இருக்கணும், எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம் அன்பா இருக்கிறோம், நிறைய காரியங்கள் அன்பா இருக்கோம், ஆனால் அதில் இன்னும் குறைகள் இருக்கு, சுயநலம் இருக்கு, இன்னும் பெருமை இருக்கு.
அதை காணும். யார் காண முடியும்? நான் என் மனைவியை நேசிக்கிறேன், நான் எல்லா பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், நான் என் பகைக்கிறவரை நேசிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், சரியாக தான் இருக்கேன்னு சொன்னால் நான் பெற்ற அளவில் அவ்வளவுதான், அதிலேயே இருக்கிற திருப்தி அடைஞ்சு இல்லை. நான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! அறிவு கட்டாத அந்த அன்பு, என்னுடைய அறிவினால் அடைய கொள்ள முடியாத அந்த அன்பு, அதான் அன்பை குறித்து சொல்லப்படுவது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னுடைய அறிவினால் அழிக்கவே முடியாது. சகல பரிசுத்தவான்களும் கூட தான் நான் அதை இறக்க முடியும். தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்தவான் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி. தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்தவான் யார்? எனக்கு கொடுத்த வெற்றிப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். அவரோட தான் என் அன்பை நான் நடக்கணும். இப்போ மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறோம், மனைவி அது வருத்தமாக இருக்கவங்க, காயப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஆவியில் சொன்னார், நீ பேசுறது சரியில்லைன்னு சொல்ற. இப்படி சொல்கிறாரா? பேசுகிறாரு, அவங்களோட உணர்த்துறாரா? யாருக்கு உணர்த்துவார்? ஏற்கனவே ஆண்டவர் உணர்த்தியதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தெய்வத்தில் ஒப்புரவாகி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனுக்கு தான் மேற்கொண்டு அவர் உணர்த்துவார். அவருடைய இதயம் தான் உணர்வுள்ள ஒரு இதயமா இருக்கும், சதையான இதயமா இருக்கும். ஆனால் அனைவருடைய இதயம் சதையான இதயம் மீண்டும் கடினப்படுத்தும். சபை கூடுதலை அசட்டை பண்ணுகிறவர்கள் தேவன் பேசுகிற வார்த்தை யார் மூலமாக பேசுகிறார்? தேவன் என்னோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கட்டும். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு யார் மூலமா எந்த வார்த்தையும் பேசட்டும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சாந்தமாக ஏற்றுக்கொண்டு என்னை கடித்து வருத்தம், எனக்கு புத்தி சொல்லட்டும். இன்று எனப்படுவதும் நாள்தோறும் ஒரு புத்தி சொல்லுங்கள். ஏன்? நம்முடைய பாவம் எப்படிப்பட்டது? பாவத்தின் வஞ்சனையினால் ஒருபொழுதும் கடினப்படாதபடி ஒரு நாள் போதும் நான் கடினப்படுவதற்கு. என்னுடைய சதையான இருதயம் ஒரே ஒரு நாள் நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காதபடி, அது எனக்கு ஒரு தேவன் ஒரு புத்தி சொல்லாதபடி நான் இருந்தேன்னு சொன்னான். என் சபையை அடக்கிட்டேன்னு சொன்னான். ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் கீழ்ப்படியாமல் போனேன்னு சொன்னான். வார்த்தைக்கு எதிர்த்து நின்றுன்னு சொன்னான். என்ன ஆகிடும்? ஒரே ஒரு நாள் அது கடினமாகிடும். அவிசுவாசம் எல்லாம் பொல்லாத இருதயம் வந்துடும். இருதயம் கடினப்பட்டு போயிடும். அது ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது உடனே எப்படி நான் அன்பாக நினைக்கிறேன், நான் பேசுகிற வார்த்தை அன்பு இல்லை. ஆவியானவர் உணர்த்தும் பொழுது என்ன செய்யணும்? பேசி அடுத்த நிமிஷமே ஆண்டவர் நமக்கு உணர்த்த முடியும். அதற்கு அடுத்த நிமிஷம் என்ன? உடனடியாகவே நாம் தேவத்தை மன்னிப்பு கேட்க முடியும். சம்பந்தப்பட்டவர் யாரை காயப்படுத்தணும், மனைவியை காயப்படுத்தணும், மன்னிப்பு கேட்கணும். இப்படி தங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் தான் தேவத்தில் அந்த ஆளுகையை பெற முடியும். அவருடைய கிரியை செய்தவர்கள், தங்களை தாழ்த்துகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை கடைசி மட்டும் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவரை நான் தவறு செய்யக்கூடியவர், என்னுடைய பேச்சிலே தவறு இருக்கும், நான் அன்பிலே நடக்கிறேன், அன்பெல்லாம் செய்யணும், எவ்வளோ செய்யறேன், ஆனால் அது எவ்வளோ பரிசுத்தம் இல்லாத இருக்கு, அசுத்தம் இருக்கு, சுயநலம் இருக்கு, பெருமை இருக்கு. அதை காண்பீங்க ஆண்டவரே. நான் வளரணும், அன்பிலே வளரணும், பெருக்கணும். தொடர்ச்சியாக என்னை சுத்திகரித்துக் கொள்கிறவர்கள் தான் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை பெற முடியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் லவோதிக்கேயா சபைக்கு எழுதின அந்த நிருபத்திலையும் 21ஆம் வசனத்தில் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவருடைய சிங்காசனம் அமர்ந்து அவருடைய ஆளுகையை பெற்றவர்களாய் அவரோடு கூட எல்லாரையும் ஆளுகிறவர்களாய் இருக்கும். முதலாம் இருக்கிறதிலே பங்குள்ளவன். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எக்காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நானும் நீங்களும் மறுரூபமடைய வேண்டுமானார், முதலாம் உயிர்த்ததற்கு பங்குள்ளவனாய் பாக்கியவனாய் இருக்க வேண்டுமானார் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து செய்த அந்த கிரியை நான் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கணும். என்னை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் எனக்கு என்னுடைய பெருமை சுட்டிக்காட்டும் பொழுது நான் உடைந்து நான் என்னை தாழ்த்தணும், ஒத்துக்கொள்ளணும் நேர்மையா. நான் அன்பிலே நடந்து கொள்கிறேன், நான் அன்பாக பேசுறேன், நான் பொறாமையா இருந்தேன், அது நான் கோபமா இருந்தேன், நான் எரிச்சலா இருந்தேன், என்ன பாவமோ அதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு தேவனுடைய உடனடியாக மனம் திரும்பி சீர்படுத்திட்டான்னு சொன்னாங்க. உடனடியாக அவருடைய ரத்தத்தை ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம கழுவி கொண்டால் போதும், சாத்தானுக்கு மேல் அதிகாரம் உடையவர்களாக நம்ம இருக்க முடியும். நம்முடைய வீட்டில் இருந்து அவனை புறத்து அடிக்க முடியும். நம்முடைய இருதயத்தில் அவனை புறத்து அடிக்க முடியும். உனக்கு என்னிடத்தில் இடம் இல்லை, உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை, அப்போலை போ, நான் சிலுவை கழுவி கொள்கிறேன். என் நேசர் கழுவி சென்ற அந்த சிலுவை பாதை அதை நான் ஆசையாக பின்தொடரப் போகிறேன். அவர் நடந்த அந்த அடிச்சூடலை நான் நடக்கப் போகிறேன். அவர்களை தன்னை தாழ்த்தினது போல என்னை நான் தாழ்த்தப் போகிறேன்.
முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் அவருக்கு நான் உண்மையுள்ள ஒரு மனவாட்டியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாத்தானை எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். அவன் கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம நிரந்தரமா போயிட மாட்டான், மீண்டுமாய் வருவான், யார் மூலமாக வருவான், இந்த பாதையில் நம்ம திருக்கும்படி வருவான். அப்பாலை போ, அவனை எப்பொழுதும் அவனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான். இம்மி அளவே நம்ம சாத்தானுக்கு இடம் தராமல் இருப்போம். இம்மி அளவே நம்ம யார் மேல ஒரு கசப்போ மன வெறுப்போ இல்லாதபடி, வைராக்கியம் இல்லாதபடி, அனுதினமும் உடனே நம்ம கல்வி சுத்திகரிக்கிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார்.